ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து தூதுவளை பருப்பு கடையல். யூஸ்வலாக வந்து தூதுவளை தொகையல் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை தோசை பண்ணி சாப்பிட்லாம், இந்த மாதிரி கடையல் பண்ணி கூட சாப்பிட்லாம். இப்போ நான் கடையல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா 2 கப்பில் வந்து பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இது கூட நான் இப்போ வந்து தூதுவளை காட்டுறேன் எவ்வளோ எடுக்கிறேன்றதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு சின்ன சின்ன முள் இருக்கும். இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்டெம்மில் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த இலையில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அதை வேக வைக்கும் போதே அது மசிஞ்சிரும். இப்போ நான் வந்து இந்த குக்கரில் கொஞ்சமாக பருப்பு போட்டிருக்கேன் இல்லையா, இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். ஒரு 3 விசில் விட்டு நான் நல்லா வேக வச்சுக்கிறேன். இல்லை நீங்கள் 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தீங்கனாலே அது கூடவே இதை போட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் தனியாக வேக வச்சா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும், அதனால தான் நான் தனியாக வேக வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு தூதுவளை, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க. இப்போது இது வந்து சில பேர் மொத்தமாக அப்படியே கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 பூண்டு இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு வந்து மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மிளகு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு மிளகு ஃப்ளேவர் பிடிக்கும், அது இதோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்குன்றதுனால நான் மிளகு சேர்த்துக்கிறேன். ஆனால் நீங்கள் மிளகு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் இது வந்து கீரையை வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ நல்லா வெந்துருச்சு, இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த கீரை வந்து அவ்வளோ சளி இரும்பலுக்குலாம் அவ்வளோ நல்லது. அதே மாதிரி இது கொஞ்சம் ஹீட்டும் கூட, அதனால தான் நான் வந்து பருப்பு இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நிறைய ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உப்பு போட்டு, நம்ம மண் சட்டி வச்சுருப்போம் இல்லையா, கல்சட்டி, அதில் வந்து இதை போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கல்சட்டி இல்லாதவங்க வந்து மிக்சியில் கூட போட்டு நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிட்டு நீங்கள் தாளிப்பு ஆட் பண்ணிங்கன்னா போதும், சூப்பரான தூதுவளை பருப்பு கடையல் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் சாப்பிடும்போது அந்த மிளகோடு வந்து நம்ம பிரேக் ஆகி சாப்பிடும்போது கிடைக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்குலாம் இந்த சளி இரும்பல் இல்லை பெரியவங்க கூட சரியாக இருந்ததுன்னா நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக கடுகு, வடகம், மஞ்சள் மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டேஸ்டியான தூதுவளை பருப்பு கடையல் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மிளகு இதோடு சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க, சாதா கீரையில் பருப்பு மட்டும்தான் சேர்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி மிளகு, சீரகம்லாம் சேர்த்து தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சேர்ந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.